சிங்கப்பூரை செதுக்கிய சிற்பி லீ குவான் யூவை உங்களுக்கு தெரியும். இலங்கையை சிங்கப்பூராக்குவோம் என்று விதவிதமாக கதை சொல்லியபடி இந்த நாட்டை தின்று தீர்த்தார்கள் கடந்த கால ஆட்சியாளர். வெறும் சதுப்பு நிலமாக இருந்த சிங்கப்பூரை லீ குவான் யூ கட்டுக்கோப்பான நாடாக மாற்றிய கதை எந்த தலையணை சைஸ் தன்னம்பிக்கை புத்தகத்திலும் இதுவரை சொல்லப்படாத ஒன்று. இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்று வந்த கையோடு சிங்கப்பூரினுடைய அரசியலில் குதிக்கிறார் லீ குவான் யூ. இங்கிலாந்தும் ஜப்பானும் மாறி மாறி ஆண்டதால் தேசம் கந்தல் துணியாய் சுருண்டு கிடந்தது. 1959 வெறும் 35 வயதில் லீ குவான் யூ பிரதமராக பதவியேற்ற போது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் இங்கிலாந்திடமே இருந்தன. நீர்வளம் கொட்டி கிடந்த பக்கத்து மலேசியாவை பார்த்து ஆரம்பத்தில் மிரண்டு நீர்வளமே இல்லாத தன்னுடைய நாட்டை எப்படி பிழைக்க வைப்பது என்றெல்லாம் குழம்பி 1963 அப்படியே மலேசியாவுடன் இணைந்து மலேசியாவின் ஒரு மாகாணமாய் சிங்கப்பூரை குறுக்கிக் கொண்டு கடைசியில் மலேசியா பிரதமரினுடைய மாற்றான் தாய் அணுகுமுறைகளால் பிரிந்து அதன் பின்னர் அடிப்பட்ட வேங்கையாய் லீ குவான் யூ எழுந்தது வரை கதை அல்ல, நிஜம். தனி மனிதனாய் ஒன் மேன் ஷோ செய்திருக்கிறார் லீ, சந்தேகமே இல்லை. சர்வாதிகாரி தான் அவர், ஆனால் ஒரு நல்ல சர்வாதிகாரி. 74% சீனர்களையும் மீதி மலாயர்களையும் தமிழர்களையும் கொண்ட தேசத்தில் லீ சீன இனத்தைச் சேர்ந்த ஒருவர். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள நம் முன்னாள் ஆட்சியாளர்கள் போல தேசப்பற்று கோஷம் எழுப்பி டமார் டமார் என்று நெஞ்சில் அடித்துக் கொள்ளும் சர்வாதிகாரியும் அல்ல லீ. வளமான நாடு என்ற கனவில் யார் குறுக்கே வந்தாலும் ஏறி போட்டு மிதிக்கும் ஒரு சர்வாதிகாரி. உலகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் பொருளாதார நிபுணர்களை தன் நாட்டுக்கு வரவழைத்து ஆலோசனைகளை பெற்று நாட்டின் இறையாண்மையையும் விட்டுக் கொடுக்காது பிசினஸ் செய்தார் லீ. மிட்சுபிஷி முதல் ஆப்பிள் வரை உலக தரம் வாய்ந்த அத்தனை முன்னணி நிறுவனங்களும் சிங்கப்பூரில் கடை விரித்தன. மொத்த தேசிய உற்பத்தி தாறுமாறாய் எகிர சிலிர்த்து கொண்டு எழுந்தது சிங்கப்பூர். ஏகப்பட்ட மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தார் லீ. அனைவருக்கும் வீடு, தரமான மருத்துவ சேவை, தரமான கல்வி என்று நீளும் லீயின் அதிரடியில் இன்னொரு மைல்கல் ஆங்கிலத்தை பிரதான மொழியாக்கி மலாய, தமிழ், சீனம் போன்றவற்றை தேசிய மொழியாக்கியதுதான். ஊழல் ஒழிப்பு எல்லாம் சிங்கப்பூரில் நிஜமாய் நடந்தன. உலக தரப்படுத்தலில் ஊழல் ஒழிப்பில் எப்போதும் முதல் 10க்குள் இருக்கும் சிங்கப்பூரில் ஊழல் ஒழிப்பு புலனாய்வு துறை லீயின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஊழல் செய்த லீக்கு நெருக்கமான அமைச்சர்களே அவமானம் தாங்காமல் செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஊழல் இன்றி நகர லீயின் கடுமையான தண்டனைகள் காரணமாக அமைந்தன. ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், வேலை நிறுத்தம் எல்லாம் என்ன என்று சிங்கப்பூர் இளைய தலைமுறைக்கு கூகுளில் தேட வைத்த இந்த கதாநாயகனின் நிழல் பிம்பம் தான் இன்றைய சிங்கப்பூர். எந்த அளவுக்கு லீ தொழிலாளர் யூனியன்களை தடை செய்தாரோ அந்த அளவுக்கு தொழிலாளர்களுக்கு சலுகைகளையும் சம்பளங்களையும் வாரி வழங்கினார். கிட்டத்தட்ட 52 வருட அதிகாரம் லீ குவான் யூவால் முடிந்தால் ஏன் நம்மால் முடியாது? முடியும். தேச நலனில் அக்கறை கொண்ட மக்கள் உருவாகும் போது, சட்டங்கள் ஒரு சொல் பிசகாது பின்பற்றப்படும் போது நம்மாலும் சாதிக்க முடியும்.